உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் பாதத்துல நம்மை முழுமையாய் தாழ்த்தி நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நீரே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் ஆண்டவரை பார்த்து பலவீன நேரங்களில் பலன் தந்தி, பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப நீங்கதாயா இசையா. சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா. glory நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எத்தனை பேர் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். இசையா இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் நூற்றே நீயா, உண்மையின் வழியே நீயாவா. உயிரின் நம்மை முழுமையாய் தாழ்த்தி நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து என் உண்மையின் வழியும் நீங்க தான் ஆண்டவரே. ஏசாயா உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசாயா glory. உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து நம்மை முழுமையாய் தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுத்து சொல்றையா. நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல ஏசா நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன், நீ செய்த நன்மைகளை. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். நம்மை முழுமையாய் தாழ் இயேசுவே.
அளவில்லா அன்பிற்காக இன்னும் சத்தமாண்டவரே நன்றி நன்றி. நான் என்னை முழுமையாய் தாழ்த்தி என்னை முழுமையாய் அர்ப்பணித்து நீ நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் நினைச்சு சொல்றையா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா 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 நன்றி நன்றி. நான் அளவில்லா எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து உராதாதா பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்மை மாத்திரமே அளவில் அன்பிற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய் விசுவாசத்தோடு ஆண்டவர் பாதத்துல திருக்கரம் என்னை தாங்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வது நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறதற்காக ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறதற்காக நன்றி இயேசுவே. இயேசு இயேசுவே இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில் அன்பிற்காக ஜீசஸ் நன்றி நன்றி நாதா அளவில் அன்பிற்காக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நன்றி நன்றி. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை நடத்துறீங்களே, எல்லா சூழ்நிலையிலையும் என்னை தாங்கி வரீங்களே, எல்லா சூழ்நிலையிலையும் என்னை சுமந்து வரீங்களே, எல்லாவற்றுக்காகவும் நன்றி 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 நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. இஸ்ரவேலின் ராஜா எத்தனை பேர் என் தேவனாம் கர்த்தரே நானும் உம்மை வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் ஐயா. நன்மைகள் நினைக்கிறேன் நீ செய்த நன்மைகள் எல்லாம். இஸ்ரவேலின் ராஜா என் தேவனாம் நானும் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறையா. நன்மைகள் நினைக்கி எத்தனை பேர் நம்மை தாழ்த்தி நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே இயேசு இயேசுவே 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 Yeah.
நாளில எங்களை முழுமையாயும் பாதத்தில் தாழ்த்தி, எங்களை முழுமையாயும் கரத்தில் அர்ப்பணித்து, எங்களை முழுமையாயும் கரத்தில் ஒப்பு கொடுத்து, அளவில்லா அன்பிற்கா நன்றி நன்றி நன்றி. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தி வர்றதை நினைச்சு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு வேண்டியதை காட்டிலும் அதிகமா எனக்கு தரீங்க ஆண்டவரே. நான் கேட்கிறதை காட்டிலும் அதிகமா எனக்கு தரீங்க ஆண்டவரே. நான் உம்மை மறந்தாலும் நீங்க என்ன ஒரு நாளும் மறக்கிறதே இல்லையா. நான் உம்மை விட்டு தூர போனாலும் நீங்க ஒரு நாளும் என்னை விட்டு தூர போகிறதே இல்லையா. எனக்கு என்னது வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை தூக்கி எடுக்கிறவர், ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கிக் கொள்கிறவர், ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டியதெல்லாம் தந்து நடத்துகிறவர், எல்லாவற்றையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுத்து சொல்றையா, என்னை ஒப்பு கொடுத்து சொல்றையா, என்னை ஒப்பு கொடுத்து சொல்றையா. நீ நடத்தி வந்ததெல்லாம் நினைச்சு ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஐயா. நீ நடத்தி வந்ததன் விதங்கள் ஆண்டவரே எவ்வளவு அற்புதம், எத்தனை அதிசயம் ஆண்டவரே. எத்தனையோ நாள் ஆண்டவரே இந்த எகிப்து சூளையில நாங்க கஷ்டப்பட்ட நாள் உண்டு ஆண்டவரே. எங்களுக்கான ஆண்டவரே கானானை நீங்க வச்சிருந்தீங்களே ஆண்டவரே. உம்மை போல ஒருவர் இல்லவே இல்லையா. எப்படிப்பட்ட யோர்தான் வந்தாலும், எப்படிப்பட்ட எரிகோ வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தந்தீங்க, எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு கிருபை தந்தீங்க, எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க ஆண்டவரே. நாங்க கானானை சுகந்தரிக்க எங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆண்டவர் பாதத்துல உங்களை நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்து சொல்றீங்க? இந்த நாளில ஆண்டவர் பாதத்துல நம்மை தாழ்த்தி நம்ம இந்த நாளில வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு பிரியமானவங்களே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாகியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவர் சமூகத்துல உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற 12 வருடமா யாராலுமே சுகம் கொடுக்க முடியல, 12 வருடமா எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சகோதரி, கடைசி நேரம் ஒரே ஒரு விசுவாசம், இந்த வஸ்திரத்தை தொட்டா போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கலங்கின நேரங்களிலேயும் நம்ம கஷ்டப்படுற நேரங்களிலேயும் நீ எந்த நிலையில இன்னைக்கு வந்திருந்தாலும் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு போராட்டத்தோடு பிரச்சனையோடு ஒண்ணு மட்டும்தான் பிரியமானவர்களே, இந்த வஸ்திரத்தை தொட்டா போதும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வஸ்திரத்தை தொட்டா போதும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம்? எத்தனையோ பேரால முடியாதது உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஐயா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவர், எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவர், நீர் எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவர். நான் எங்கேயோ குப்பையில இருந்தையா, என்னை தூக்கி இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறீங்களே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல உங்களை நீங்க உண்மையா தாழ்த்தி ஆண்டவரை நீங்க நம்பி ஆண்டவர் சமூகத்தில் அவரை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கையில அவர் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா நேரங்களிலையும் கர்த்தர் போதுமானவரா, எல்லா நேரங்களிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறவரா, எல்லா நேரங்களிலையும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவரா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து சொல்றீங்க, ஆண்டவரே நீர் பெரியவர், என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் பாதத்துல உங்களை நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீர் எங்க வாழ்க்கையில போதுமானவரா, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்க நினைக்கும் போது எங்க நினைவா இருக்கிறீங்க ஐயா. ஆண்டவரே நாங்க உங்க பாதத்துல ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஜெயம் தரீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிற என்னோட கூட சேர்ந்த ஆண்டவர் சமூகத்துல நினைப்பதிலே என் நினைவா நீரே, ஜெபிப்பதிலே என் ஜெயமா நீரே, ஜெபிப்பதிலே என் ஜெயமானீரே. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, இந்த உள்ளங்கையிலே என்னை வரைந்து
வரைந்து கொண்டவரே. இத்தனை பேர் விசுவாசிக்கிற அவர் இரக்கமுள்ளவராயும் மனதுருக்கமுள்ளவராயும் அவர் உள்ளங்கையில நம்மை வரைந்திருக்கிறவராயும், நம்ம போல ஒரு தெய்வம் இல்லையா, என்ன உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, என்ன நீங்க ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில வரைந்திருக்கிறீங்க ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பலவீனங்கிற நேரத்துல பலனா வந்திருக்கிறீங்க ஐயா. சுகவீனமான நேரங்களில சுகம் தந்து நடத்திருக்கிறீங்க ஐயா. பிரச்சனை என்னும் நேரங்களில சமாதானமா நீங்க வந்திருக்கிறீங்க ஐயா. தேவை என்னும் நேரங்களில என் தேவைகளை சந்தித்திருக்கிறீங்க ஐயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லையா. எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து என்னோட கூட சேர்ந்து உங்களை நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்துல, இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, இந்த உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. சத்தமா, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் இம்மானுவேலே. இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் இம்மானுவேல். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. சத்தமா, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் இம்மானுவேலே. ஆண்டவரை பார்த்து, இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இதுவரை நடத்தி வந்தவரே இம்மானுவேலே. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. சத்தமா, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. அப்பா, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை இரக்கமுள்ளவராய் மனதுருக்கமுள்ளவராய் நம்மை அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறவராம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? ஆண்டவரே, என்னை இரக்கமுள்ளவராய வாழ்க்கையில, மனதுருக்கமுள்ளவராய வாழ்க்கையில என்ன ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில சுமந்து வரீங்களே. இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நடத்தி இம்மானுவேலரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா. எல்லா உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து, இயேசுவே மை வரவேற்கிற ஆண்டவரே, மை வரவேற்கிற ஆண்டவரே, மை வரவேற்கிற ஆண்டவரே. தேவ மகிமையினால, தேவ பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த நல்ல நாளில உன் பாதத்தில் எங்களை தாழ்த்தி சொல்றையா, எங்களை முழுமையை அர்ப்பணித்து சொல்ற ஆண்டவரே. தேவ மகிமை காண, தேவ பிரசன்னத்தை உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மை வரவேற்கிற ஆண்டவரே, மை வரவேற்கிற ஆண்டவரே, மை வரவேற்கிற ஆண்டவரே. ரிகா ரத தத நல ரதி அந்த நல ரத நமா ரிஷகதி அந்த நல ரக்கரத நமா ரிமேகரே தே நல ரக்கஷகதி அந்த ரிவா தத நல ரகதி அந்த நமா. தேவ மகிமை காணும்படி நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து, நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் பாதத்துல என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையா. உம்மை வரவேற்கிறோம், 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 வரவேற்கிற ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவரையா. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய மகிமையை காண உதவி செய்யா.
வாஞ்சை உள்ள யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும், கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் இப்பொழுதே எங்க வாழ்க்கையில இரக்கமுள்ளவரா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து சொல்றீங்க? கடைசி ஆண்டவர் பாதத்துல, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, இந்த உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, இந்த உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே, தனிமையிலே என் துணையானீரே, துணையாயன் வாழ்வில் இணையானீரே, நினைப்பதிலே என் நினைவானீரே, ஜெபிப்பதிலே என் ஜெயமானீரே, ஜெபிப்பதிலே என் ஜெயமானீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த சூழ்நிலையிலே ஜெபித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர வல்லவர். பேதுரு ஐயா சிறைச்சாலையில இருக்கிறார். பிரியமானவர்களே, சபையார் ஊக்கமா ஜெபித்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பேதுரு ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணு மட்டும்தான், ஊக்கமான ஜெபம் கட்டுகளை அவிழ்க்க செய்தது, கட்டுகளை உடைக்க செய்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை முன்பதாக வைத்து அவரை மட்டும் நீ விசுவாசிச்சனா போதும். உன் வாழ்க்கையில எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க வல்லவர். எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த வல்லவர். விசுவாசத்தோடு ஜெபிக்கையிலே ஜெயமானீரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உந்தன் உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டவரே. என்ன ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறது நினைச்சு, என்ன ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறது நினைச்சு இந்த நல்ல நாளில உண்மை உயர்த்த வந்திருக்கிற ஐயா. உங்களை ஒரு விசைக்கண் நோக்கி பாருங்க ஐயா, உங்களை ஒரு விசைக்கண் நோக்கி பாருங்க ஐயா. இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, கர்த்தரங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இது ஆண்டவரே அப்பா, இந்த ஃபேமிலி பிளெஸிங் பிரேயர் முதல் நாளில் ஆராதிக்கும்படி கர்த்தரங்களை ஒன்று சேர்த்து இம்மட்டங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரங்களை தொடர்ந்து நடத்துங்க ஐயா. ஆண்டவரை மீதியாயிருக்கிற காரியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாசனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரை. நாங்கள் எந்த காரியத்தில் தவறு இருக்கிறோமோ அதை நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிறவர்களாய் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். உன் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மெய்ப்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ள நல்ல தகப்பனே, ஆமென். முழு பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் முழு வேதத்துடைய மையமாக நாம் ஒருவரை எடுக்க வேண்டுமேயானால் அவர் இயேசு கிறிஸ்து. நாம் சாகாமல் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிலையும் திரும்ப திரும்ப எந்த இடத்திலே பார்த்தாலும் இயேசுவை பார்க்க முடியும். ஆதியாகம புத்தகத்திலிருந்தே இயேசுவை பார்க்கலாம். நம்ம மத்தேயுவிலிருந்து மட்டுமல்ல, ஆதியாகம புத்தகத்திலிருந்தே எல்லா புத்தகத்திலும் இயேசுவை பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. யாத்திராகம புஸ்தகத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அடிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. லேவியராகம புத்தகத்தில் இருக்கிற மகா பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. எண்ணாகம புத்தகத்திலே யாக்கோபிலிருந்து உதிக்கிற நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. உபாகம புத்தகத்தில் இனி எழும்ப போகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இனி வெளிப்பட போகிற பெரிய நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து. ரூத்தின் புத்தகத்தில் நல்ல போவாஸ்
யாரு யாரு? ஆகையினால நம்முடைய எந்த புல்பிட்டிலையும் கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பாராக, கிறிஸ்து உயர்ந்திருப்பாராக. நான் யாரை வேண்டுமானாலும் உங்களுக்கு பேசலாம், 1 மணி நேரம் எதையாவது நான் பேசி உங்களை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் மைய பொருள் கிறிஸ்து பேசப்பட்டிருப்பாரே, ஆனால் அங்கே நிச்சயமாகவே விடுதலை நடந்திருக்கும். கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டிருப்பாரே, ஆனால் நிச்சயமாகவே அங்கே ஏதோ ஒரு தாக்கத்தை கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். ஏனென்றால் வானத்திலேயும் பூமியிலேயும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் நாம் விடுதலை அடைவதற்கு வேறே ஒரு நாமம் இல்லை, கொடுக்கப்பட்டதும் கிடையாது, இனிமேல் கொடுக்கப்பட போவதும் கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு நாமத்தை நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லி பாருங்க. ஓகே, நான் நேரம் இருக்கிறது போல எப்படியாவது ஒரு 10 ஆசீர்வாதத்தையாவது சொல்லுவதற்கு நான் முன்னால் வருகிறேன். நேரம் இருக்கிறது போல் 9 மணிக்கு எங்கே வந்து நிற்குதோ அங்கே முடிச்சிடுவோம். ஆனால் ஒருவேளை 1 இருக்கலாம், ஒருவேளை 2 இருக்கலாம். முடிச்சதில் இங்கே நம்பர் 1 எல்லாரும் பைபிளை இப்போ திருப்பங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்குதுன்னா சிலர் தேடுறது பார்த்தா பழைய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். தமிழ் பைபிளில் பக்கம் 299. ஏன் சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். வெயிட்டு இதுவரை செய்தி கேட்கவில்லையோ? சரி, இப்போ வாசித்தவங்க மாட்டினாங்க. ஏன் தெரியுமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் போது அக்காளுக்கு இவ்வளோ சத்தம் வரலன்னு இருக்கு. சரி, வாசிச்சிடலாமா? சரி, சத்தம் உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இப்போ எல்லாரும் வாசிச்சிங்க இல்லையா? இந்த வசனத்தில் எது பெரியது அப்படின்னு உங்களுக்கு தோன்றுகிறது? எது பெரியது அப்படின்னு உங்களுக்கு தோன்றுகிறது? சரி, இனி எனக்கு வாசிச்சுன்னா நேரம் போயிடும். பாருங்க, நல்லா கவனிங்க. எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ஒன்றா சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், பரிசுத்த ஆவியின் வரம். இதை ஒரு தராசில் இந்த பக்கத்தில் வச்சுக்குவோம். அப்படியே இந்த பக்கத்தில் ஒன்னே ஒன்றை வைப்போம், ரட்சிப்பு என்கிறத வைக்கலாம். அப்படியே தராசு, பழைய தராசு பார்த்துருக்கீங்களா? இப்போ உள்ள அந்த 2K கிட்ஸுக்கு தெரியாது, அவங்களுக்கு டிஜிட்டல் தான் தெரியும். அந்த தராசு இப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கைகள், பரிசுத்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் ரட்சிப்பை வச்சு தூக்கி பார்த்தா இந்த ரட்சிப்பு தான் விலையேற பெற்றதாக நிற்கும். இந்த ரட்சிப்பு தான் பெரியதாக நிற்கும். இந்த ரட்சிப்பு தான் பயங்கர வெயிட். பாருங்க, இங்கே அடையாளத்தை பெரியது என்று சொல்லவில்லை, அற்புதத்தை பெரியது என்று சொல்லவில்லை, வரங்களை பெரியது என்று சொல்லவில்லை. இவை எல்லாவற்றையும் விட என்ன பெரியது என்று சொன்னால் ரட்சிப்பு தான் மிக பெரியது. ரட்சிப்பு தான் மிக பெரியது. இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுசில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் சொல்லணும், கர்த்தர் என்னை ரட்சித்தார், என் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ரட்சிப்பு இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாக ரட்சிப்பு 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 அப்படின்னு சொல்லியே அந்த ரட்சிப்புடைய விலை குறைந்தது என்று நம்ம நினைக்கிறோம். ரட்சிப்புக்கு விலை ரொம்ப அதிகம். ஏனென்றால் ஒன்றுக்குடைய விலை கிரயத்தை பார்த்தாலே அந்த பொருளுடைய விலை என்ன என்பது தெரியும். என்ன என்பது இப்போ எக்ஸாம்பிள்,
இங்கே 4 மைக் இருக்கிறது பாரு, 4 மைக் இருக்கிறது. இந்த ஸ்டுடியோ மாஸ்டர் என்கிற மைக் இருக்கிறது, அந்த ஒயர்லெஸ் மைக், அது ஒரு 7,000 ரூபாய் இருக்கு. இந்த மைக் ஒரு 3,000 ரூபாய் இருக்கு. அந்த விலையை பார்த்த உடனேயே அதனுடைய குவாலிட்டி என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம தானே இல்லையா? மொபைல் ஃபோன் இருக்கிறதுங்க, உங்கள் ஒரு 3 பேருக்குடைய மொபைல் ஃபோன் எடுத்தாலே அந்த விலையை சொன்னாலே அதோடைய குவாலிட்டி, எல்லாமே மொபைல் ஃபோன் பண்ணால் வருது, நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதோடைய விலையை பார்த்து அதோடைய குவாலிட்டியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த விலை என்னவென்றால் தன்னுடைய சொந்த உயிரே கொடுத்ததுனால. உயிருடைய விலை என்னன்னு சொல்லுங்க. உயிருடைய விலை மதிப்பில்லாதது. அதே போல ரட்சிப்பும் விலை மதிப்பில்லாதது. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இலவசமாக எனக்கு தந்திருக்கிறார்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை இலவசமா கிருபையினால அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி ரட்சிப்பு என்றால் என்ன? அது தொடங்குறதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த வலது கையை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த வலது கரத்தை உயர்த்தி. சிலர் இப்படி பக்கத்தில் பார்க்குறாங்க, அவங்க சரி அப்போ நான் இவங்க பார்த்து அவ ரட்சிக்கப்பட்டாளா, பின்ன நான் ரட்சிக்கப்பட்டேன். மனசார சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் அந்த வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அந்த கை உயர்த்துட பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். பார்த்துருங்க, சிலர் இப்படி கை வைத்தினா பாதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி கையை உயர்த்தினா இனி வேண்டாம், அப்போ இப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு. நான் ரட்சிப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக ஒரு காரியத்தில் சொல்லுவேன். இந்த ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோ, நமக்குள்ள எலும்பு ஸ்டாண்டப் இதில் வருவியா? தமிழ் தெரியாதா? மாமா வா. அங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பிள்ளை. இந்த பிள்ளை நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சிரிக்கிறீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த சைஸில் தான் இருந்தீங்க, நம்மளும் இந்த சைஸில் தான். இந்த உலகத்தில் நம்ம பாவியாக பிறந்தோம். இந்த பிள்ளை பிறக்கிறது போல் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததான நேரத்தில் இந்த பிள்ளை மட்டுமல்ல, இந்த பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பாவியாக தான் பிறக்கிறது. இந்த உலகத்தில் நாம் அத்தனை பேரும் பாவியாக தான் பிறக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக ஆனோம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம பிறக்கும் போதே ஒரு தண்டனையோடு தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை நம்புறீங்களா? நம்ம பிறக்கும் போதே இந்த உலகத்தில் ஒரு தண்டனையோடு தான் பிறக்கிறோம். என்னன்னு சொல்லட்டுமே, இது நீங்கள் பெங்களூர் சிட்டியில் இருக்கிறீங்க. சிட்டியில் பாம்பு உண்டா? உண்டா? நல்ல பாம்பு உண்டா? நல்ல பாம்பு உண்டா? எல்லா பாம்பும் இருக்கானே. அந்த நல்ல பாம்புக்குள்ள விஷம் இருக்கா இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுங்க. இருக்கா இல்லையா? யாராவது அந்த பாம்பு பிறந்த பிறகு அதுக்குள்ள கொண்டு வச்சாங்களா? பிறக்கும் போதே விஷத்தோட பிறந்துச்சா? உங்களுக்கு யார் சொன்னாத? பிறக்கும் போதே அது என்ன, எப்படி தான் பிறக்குது? விஷத்தோடு தான். அதே போல ஏன் தெரியுமா அது குட்டி விஷத்தோட பிறக்குன்னு சொல்கிறோம்? அது தாய் விஷத்தோட சுற்றிட்டு நடக்குது. ஆகையினால பிறந்ததும் விஷத்தோட பிறந்துச்சு. அந்த நம்பிக்கையில் சொல்கிறோம். நம்முடைய பிதாக்களாகிய யார்? அந்த அந்த கிழவி பேர் என்ன? ஏவாள். அவதான். அந்த அம்மா பாவம் செய்ய போய், அவர்கள் தப்பு செய்ய போய், அவர்கள் வம்சத்தில் பிறந்த எல்லாரையும் இந்த பாவம் ஆளுகை செய்து விட்டது. பாவம் ஆளுகை செய்து விட்டது. நம்ம இந்த பாவத்தில் வந்து தூக்கி எடுப்பதற்காக பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லா திட்டங்களும் ஃபெயிலிவர் ஆனபடினால ஃபெயிலிவர் ஆகாத ஒரே திட்டம் இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம். இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம். நல்ல கவனிங்க. மனுஷன் பிறக்கும் போதே கோப ஆக்கினேங்கிற சுமையோடு கூட பிறக்கிறான். இந்த மனுஷன் மேல இருக்கிற கோப ஆக்கினைய பாவத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வத்தால எடுக்க முடியாது. பரிசுத்தமுள்ள ஒருவரால தான் எடுக்க முடியும். அவர்தான் பரிசுத்தமுள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பிள்ளை, நம்ம இந்த உலகத்தில் பாவத்தோடு பிறந்திருக்கிறோம்.
வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் என் மேல இருக்கிற தண்டனை நீக்கப்படுறதான நேரத்தில் இனி என்னுடைய பெயர் பாவி அல்ல, ரட்சிக்கப்பட்டதுனால என்னுடைய பெயர் தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். கைகளை தட்டிய போகிற இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்தவாமா. அப்போ இந்த பக்கத்தில் நிற்கிறதான நேரத்தில், நான் பாவி என்கிற சுமையோடு நிற்கிறதான நேரத்தில், நான் மரித்தால் பாதாளத்துக்கு போவேன். நான் கர்த்தராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீதிமான் என்கிற பட்டத்தில் வர்றதுனால நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவேன். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க இப்ப கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன மறைக்கிறா? நல்ல கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவினால எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் என்ன கவனிங்க. நம்ம என்ன சொல்லி தெரியுமா ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர், நான் என் சர்ச்சிலே சொல்லுவேன், கடந்த நாளெல்லாம் காத்தீரே ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் செகண்ட் பார்ட். உண்மையாக ஒரு தேவ பிள்ளை ஆராதிக்க வேண்டியது என்ன சொல்லி தெரியுமா ஆராதிக்கணும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன். நம்ம பல நேரத்தில் சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தாரே உமக்கு ஆராதனை. அப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஐசியூவில் இருக்கிறவங்க அங்கே போய் யூடியூப்பில் லைவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே சொல்லுவோம், சுகம் தந்தவங்கெல்லாம் ஆண்டவர் ஆராதிங்கன்னு. அந்த அம்மா ஆஃப் பண்ணி வைக்கிங்க, எனக்கு சுகம் தரல, பின்ன ஆராதனை வேண்டாம். அப்போ ஆராதனை சுகம் தந்தவர்களுக்குரியதுன்னு நினைக்கிறோம். இன்னும் ஆராதனை ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உரியது, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் உரியது. எனக்கு ஐசியூவில் நான் படுக்கையில் கிடக்கிறத விட, படுக்கையில் கிடந்து போனால் கூட நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன். ஏனென்றால் ரட்சிப்பு என் மேலே இருந்த தண்டனையை எடுத்து போட்டு என்னை நீதிமானாக மாற்றின இந்த பெரிய கிரியையை சொல்லியே என் தெய்வத்தை ஆராதிப்பேன். தம்பி அந்த ஜி மேஜர் பிடிப்பீங்களா? ஜி மேஜர் பிடிங்க பார்க்கலாம். எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும், என் சுவாசம் ஒழியும் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு. என்ன என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒரு 1 hour தாக்கத்தை ஏற்படுத்துகிற செய்தியை உங்களோடு பேச நிற்கவில்லை. நமக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கட்டும். எனக்கு ஏன் தெரியுமா இன்னைக்கு அநேகர் சர்ச்சுக்கு வர முடியல, சபைக்கு வந்தவங்க ஏன் தெரியுமா நிறைய பேர் வரல, ஏன் தெரியுமா நிறைய பேர் வர ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், நல்லா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணனேன், எனக்கு அந்த வேலை கிடைக்காம போயிட்டுதேன், ஆண்டவர் ஏன் எனக்கு என்னை விட்டு இது எடுத்துட்டாரு, ஏன் எனக்கு இது கொடுக்காம போயிட்டார். உண்மையாக இயேசுவை கண்டவர்கள் இனி கொடுக்க போவதை நினைத்தல்ல, இந்த ஒரு ஆயுசு அவர் ஏற்கனவே சிலுவையில் கொடுத்ததை சொல்லி ஆராதிப்பதற்கே நேரம் போதாது. அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு
ரட்சிப்பின் பாத்திரம் எங்கே வெளிப்பட்டது? சிலுவையில் வெளிப்பட்டது. அவ்வளோ பெரிய அன்பை நினைத்து சர்ச்சில் வரும்போது மட்டுமல்ல, தூங்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் எழுந்திருக்கும் போதும் அப்பாவை உயர்த்துங்க. எனக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இதை கிருபையாக தந்தீங்க ஆண்டவரே, இலவசமாக தந்தீங்க ஆண்டவரே, ஃப்ரீயாக தந்தீங்க ஆண்டவரே. முன்னால் என் பேர் பாவி, இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால உலகம் ஒருவேளை என்ன பாவின்னு சொல்லலாம், ஆனால் பரலோகம் என்ன பிள்ளை என்று சொல்லும். அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. அவங்க தலைக்கு மேலே கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி அப்பா. தலைனா இது எங்க ஊர்ல, தலைக்கு மேல கையை தட்டி நன்றி. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இதை வேற யாராலையும் கொடுக்க முடியாது, இயேசு ராஜாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகையினால தான் இந்த இயேசு ராஜா கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல, அல்லது ஒரு ஜாதிக்காரருடைய தெய்வம் அல்ல. ஒரு மனுஷன் எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், எந்த ஊரில் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டிலே பிறந்திருக்கலாம், எந்த பட்டணத்திலே பிறந்திருக்கலாம். இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு ராஜா தேவை, இயேசு ராஜா தேவை. இனி சுருக்கமாக டக்குன்னு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஜஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன்னா, இதை பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் வேணும். சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்கே விழுந்தோம் என்பதை நம்ம பார்த்தோம்னா எங்கே எழும்ப வேண்டிய தேவை என்பதை அறிவோம். மனுக்குலத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் இல்லை, இது நமக்கு தெரியும் இல்லையா? எங்கே வச்சார்? அவங்கள ஆணும் பெண்ணுமாக அவங்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். மனுக்குலத்துக்குள்ளே வந்த முதல் பாவம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதில் சம்பவத்தை சொல்லிடுறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? தோட்டத்தில் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம், நடுவில் இருக்கிற விருட்சத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. ஆனால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால என்ன பண்ணிச்சு? அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், மனுக்குலத்தில் ஏற்பட்ட முதலாவது பாவம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. கீழ்ப்படியாமை. ஓகே, நன்றி. அதற்கு முன்னால் ஒரு பாவம் நடந்துச்சு. நான் அதை ஒன் பை ஒன்னாக சொல்லுகிறேன், அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு வசதி. என்னையே பார்த்துருங்க, என்ன பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரசங்கம் புரிஞ்சிடும். மனுக்குலத்துக்குள்ளே வந்த முதலாவது பாவம் என்னன்னா அவிசுவாசம். சொல்லுங்க சத்தமா. எப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா, தெய்வம் சொன்னாரு இந்த பழத்தை புசிக்கிற நாளில் சாகவே. சாத்தான் சொல்லிச்சு இந்த பழத்தை நீ சாப்பிட்டா தேவர்களை போல. அப்ப தெய்வத்துடைய வார்த்தையை விசுவாசியாமல் சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டு இப்ப சொல்றேன், அவிசுவாசத்தினால விழுந்து போன மனுக்குலத்தை விசுவாசத்தினால தூக்கி எடுப்பது நம்முடைய தெய்வத்துக்கு பிரியமாக கண்டது. ஆகையினால தான் தெய்வம் சொன்னார், தேவன் தன்னுடைய அதான் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ. அவிசுவாசத்தினாலே கட்டு போன மனுக்குலத்தை விசுவாசத்தினால மீட்டு கொள்வது பிதாவுக்கு ஏற்றதாக கண்டது. ரட்சிப்பு ரொம்ப சிம்பிளுங்க. ரட்சிப்பு ரொம்ப சிம்பிள். நீங்க இதுவரைக்கும் யாராவது ரட்சிக்கப்படாம இருந்திருப்பீங்க. பாஸ்டருடைய பிள்ளையா கூட பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க உண்டு. 20 வருஷமா சர்ச்சுக்கு வரலாம், ரட்சிக்கப்படாதவங்க உண்டு. எப்படி பாஸ்டர்? சொல்றேன். எப்படின்னா, போராட்ட வேலை இல்லைன்னு சர்ச்சுக்கு வந்தாங்க, வேலை கிடைச்சிச்சு, அப்படியே வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, உள்ளே கிடந்துட்டாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பிசாசுடைய போராட்டத்தில் வந்தாங்க, உள்ள வந்தோடனே பேய் ஓடிச்சு, அப்படியே பாட்டு நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அப்படியே உள்ளே கிடந்து ஆமேன் போட்டுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு அங்கேயே கிடந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமா. ரட்சிக்கப்பட்டீங்க? ஆமா. பேய் ஓடிச்சு. ஐயோ, அதெல்லாம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்னாவது படி என்னன்னா, இருதயத்தில் விசுவாசிக்கணும், நாவினால் அறிக்கையிட. நான் பாவி, இயேசு பரிசுத்தர், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அவிசுவாசத்தினால விழுந்து போன மனுக்குலத்தை விசுவாசத்தினால தூக்கி எடுப்பது ஏற்றதாக கண்டது. இதுவரைக்கும் நான் பாவி, அவர் பரிசுத்தர், அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை இதுவரைக்கும் யாராவது நம்பாம இருந்தீங்கன்னா, வாயினால சொல்லாம இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி சொல்ல வைக்கிறேன். எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தெய்வமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பரிசுத்தர், நான் பாவி. என்னுடைய பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். என்னுடைய அக்கிரமங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். எனக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு கூட எழும்பினார். இனிமேல் என்னை சேர்ப்பதற்காக திரும்ப வரப்போகிறார் என்பதை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நான் என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுகிறேன். அவங்க மட்டும் கரங்களை தட்டி வர ஆமேன்னு சொல்லிருங்க. பகல கரங்களை தட்டி ஆமேன். சிம்பிள். இதுதான் ரட்சிப்புடைய முதல் படி. நான் இங்கே தொட்டு வச்சு அப்படியே முடிச்சிட்டு நேரமாகிறதுனால அடுத்த பாட்டுக்குள்ளாக நான் வர்றேன். என் அன்புக்குரியவர்களே, உலகம் ஏழை பணக்காரன் என்று பிரிக்கலாம், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்கலாம், பட்டணத்தில் இருக்கிறவர்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள் என்று பிரிக்கலாம். பரலோகத்திலிருந்து தேவன் எப்படி மனுக்குலத்தை பார்த்தாரானால் 2 குரூப்பாக தான் பார்ப்பார். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் மேல ஒரு முத்திரை இருக்கும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறதான நேரத்தில் ஒரு முத்திரை இருக்கும். அந்த முத்திரை பரிசுத்த ஆவியினால கொடுக்கிற முத்திரை. எபேசியர் 1:13 இருக்கு. வாசிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்னையே பார்த்துக்கிட்டு இல்லைங்க, நான் சொல்றேன், வசனங்களை சொல்றேன். இல்லைன்னா மட்டும் நீங்க நாளைக்கு நான் தான் வருவேன். என் சொல்றது பைபிளில் இல்லைன்னா மட்டும் வந்து கேளுங்க, வாசித்த நேரம் போயிடும். 1, என் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரட்சிக்கப்பட்டவங்க. நம்ம பெற்ற ரட்சிப்புடைய விலை நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், சாத்தானுக்கு தெரியும். இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு விரோதமாக மந்திரவாதம் பலிக்காது, பில்லி சூனியம் பலிக்காது, குறி சொல்லுதல் பலிக்காது, ஏவுதல்கள் பலிக்காது. ஏனென்றால் ஏசாயாவு 24 இருக்கிறது, ரட்சிப்பையே நமக்கு அரணாகவும் மதிலாகவும் வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் நாங்கள் அறிவிக்கிறோம், ரட்சிப்பு பெரியது. அந்த வலது கையை வெறுத்து சொல்லுங்க, ரட்சிப்பு பெரியது, ரட்சிப்பு பெரியது, ரட்சிப்பு பெரியது. சிலரை பார்த்துருக்கீங்களா? கை நிறைய காசு வச்சிருப்பாங்க, ஆனா கஷ்டத்தோட இருப்பாங்க, மனசுல சமாதானமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனா சபைக்கு வர்றவங்களை பார்த்துருக்கீங்களா? பாக்கெட்ல நெல் பேலன்ஸாக இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, ஆனாலும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இந்த ரட்சிக்கப்படுறதான நேரத்தில் பெரிய சமாதானத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். யாராலும் கொடுக்கவும் முடியாது, யாராலும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷத்தோட கூட நாங்கள் சந்தோஷமா உங்க முன்னால் பிரசங்கம் பண்றேன். எனக்கு சர்ச்சு உண்டு, மனைவி உண்டு, 3 பிள்ளைகள் உண்டு. ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு நெருக்கங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துருக்கிறேன், எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னான், அவன் என்னையோ தூக்கு மாட்டி செத்து போயிருப்பான். நான் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்த நெருக்கங்களும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் வேதனைகளும் என்னைக்கோ வந்தே பாரத்துக்கு இடையில கொண்டு தலையை வச்சிருப்பேன். ஆனால் என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும், எது வந்தாலும், எது வந்து எஃப் மேஜர் பிடிங்க தம்பி, என்ன வந்தாலும், எது வந்தாலும், எது வந்தாலும், எது போனாலும் எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாராலும் எடுக்கவே முடியல. அந்த 2 கைகளை உயர்த்தி சொல்லலுங்க, என்ன வந்தாலும் நம்புவே, என்ன சமீட்பரை. தெரிந்தவங்க பாடுங்க. யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார்.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்று என்னை காத்திடுவார். பாருங்க, ரட்சிக்கப்படுறதான நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். நம்ம எப்போ இது தவறு என்று தெரிந்தும் திரும்ப அந்த துணிகரமாக பாவம் செய்கிறோமோ அந்த சந்தோஷம் நம்மை விட்டு விலகி போயிடும். யாராவது அந்த சந்தோஷம் விலகினவர்கள் இதற்குள்ளே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு முன்னால் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும்னா, என் நல்ல கிருபையுள்ள தகப்பன் திரும்பவும் நமக்கு கொடுப்பதற்கு ஆவலோடு கூட இருக்கிறார். திரும்ப அந்த சந்தோஷத்தை கொடுத்து நம்மை திடப்படுத்தவே விரும்புகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு தான் அவ்வளவு பெரியது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு கிடைத்த முதல் பெரிய ஆசீர்வாதம் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? ரட்சிப்பு. நம்பர் 2, 2க்குள்ளே போயிடலாமா? அப்படியே யோவான் சுவிசேஷத்தில் வாங்க. நான் சொல்லுகிற வசனம் மட்டும் வாசித்தா போதும்னா, யோவான் சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாமா? புதிய ஏற்பாட்டில் பக்கம் 127. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில். அப்படி இன்னொரு வசனத்தை கூட அங்கே கை வச்சுக்கிடுங்க, அங்கே கை வச்சுக்கிடுங்க. இனி இன்னொரு வசனம் யோவான் 20:17 கூடிய வாசித்தரலாம். யோவான் 20வது அதிகாரம் 17வது வருஷம் பக்கம் 158. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. எழுதுகிறவங்களுக்காக நான் சொல்லுகிறேன். 2வதாக இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது கிடைச்சிச்சு? ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த பாயிண்டை சொல்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்கு, இதை சொல்லி முடிச்சிடுறேன்னா. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எப்படி ஜெபிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டா நீங்கள் முடிச்சிருவீங்க. எல்லாரும் எப்படி ஜெபிச்சாங்க? ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே. மோசையும் இப்படி தான் ஜெபிச்சார். எலியாவும் இப்படி தான் ஜெபிச்சார். தானியேல் இப்படி தான் ஜெபிச்சார். ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கு தெய்வம், யாக்கோபின் தெய்வமே இப்படி கூப்பிட்டாங்களா? சிலர் இப்போ கொஞ்சம் ரொம்ப நீட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சாங்க, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே. எலியாவும் இப்படி தான் ஜெபிச்சார். இவங்க எல்லாம் சாலோமோனும் தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு இப்படி தான் ஜெபிச்சார், கூப்பிட்டார், ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கு தெய்வம். என்னே பாருங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்துடைய பேட்டர்னையே மாத்திட்டார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின், அப்படியா சொன்னாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. உண்மையிலே நீங்க நினைச்சுக்கிடணும், நீங்க ஜெபிக்க போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, நான் எங்க போறேன்னு சொன்னா பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா வீட்டுக்காக வந்திருக்கிறேன், என் அப்பாவுக்கு முன்னாலேயாக நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அந்த அப்பாவோடு கூட சேருகிற ஒரு பெரிய ஒரு உறவாக்கம். நான் நம்புகிறேன்
இந்த ராத்திரி வேளையில் அந்த உறவுக்குள்ளாக சிலர் இழுத்து கொண்டு வந்துடுவார் என்று நான் நம்புகிறேன். நல்லா எனக்கு தெரியும். கிறிஸ்தவம் என்பது ஒரு பெரிய ஒரு உறவு, பெரிய ஒரு உறவு. சொல்லுங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அது மட்டும் போதும். உம்முடைய எல்லாம் போனால் என்னைக்கு பரவாயில்ல, நீங்கள் 11 மணி வரை இருக்க வேண்டியிருக்கும். நல்ல எங்கள் பிதாவே. அப்போது அதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கெல்லாம் தைரியமாக பிதானெல்லாம் அவங்க எல்லாம் கூப்பிடலாம் முடியாது. அவங்க சுற்றி வளைச்சி தான் வரணும். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின், அப்படி தான் வருவாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. எல்லாரும் அதை விளக்குவதற்காக 1-2 காரியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து அடக்கம் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இயேசுடைய பேர் என்ன தெரியுமா? இயேசுடைய பேர் என்ன தெரியுமா? தேவன் தன்னுடைய, அதைத்தான் அந்த வசனத்தை வாசித்தேன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான. எனக்கு 2 பிள்ளைகள் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லுகிற பெற்றோர்கள் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அதே ரொம்ப யோசிக்கிறாங்க பாருங்க. 2 பிள்ளைகள் இருக்கு இல்லையா? 2 பிள்ளைகள் அதுக்கு மேலே. இப்போ கைக்குள்ளே போடுங்க. அப்போ எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, கை வைத்தண்டாமா இருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, வர்ற போல பார்க்கலாம். நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த இது மகனாக்கும். மூத்தது மகன். மூத்த மகன் ஒருவன் இருந்தான். மூத்தது மகன் இருந்ததான நேரத்தில் நாங்கள் அவனை மூத்தவன் என்று சொன்னதே கிடையாது. எங்களுக்கு பிள்ளை அவ்வளோதான், எங்களுடைய மகன் அவ்வளோதான். 2வது இன்னொரு பையன் பிறந்தான். அவன் பிறந்த பிறகுதான் இவன் மூத்தவன் ஆனான். சரிதானா இல்லையா? சரிதானா இல்லையா? உங்க குடும்பத்தில் எப்படி? அப்படித்தானே? உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கிறது? இவன் மூத்தவன் அப்படின்னு நான் சொன்னோம். உடனே கேட்பாங்க, இளையவன் எங்கே? மூத்தவன் மட்டும் இருந்தாச்சுன்னா ஒரே குமாரன். சரிதானா இல்லைங்க? நான் பேசுகிற எத்தனை பேருக்கு புரியுது? புரிகிறவங்க அந்த கையவனை அசைச்சு காமிங்க பார்க்கலாம். டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போயிடாதீங்க. நல்லா கவனிச்சிடுங்க. ஒருவன் இருக்கும்போது ஒரே பேர், ஒரே குமாரன். 2வது பிறந்ததான நேரத்தில் 2வது உள்ளவன் இளையவன் ஆனான், இவன் மூத்தவன் ஆனான். உலகத்தில் இதுவரை 2 உலக போர்களை பார்த்துருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? 2வது உலகப் போர் முடிஞ்ச பிறகுதான் முதல் உலகப் போருக்கே முதல் உலகப் போர்னு பேர் வச்சாங்க. 2வது வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போர்னா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவருடைய பெயர் ஒரே பேரானவர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு ரோமர்ல இருக்கிறது, அவருடைய பெயர் முதற் பேரானவர். அவர் முதற் பேரானவர் ஆனார் என்று சொன்னதுனால நம்ம எல்லாரும் 2வதாக பிதாவுக்கு பிள்ளைகள் ஆனோடு தானே அர்த்தம். அந்த பிதாவுக்கு பிள்ளைகள் நம்மளை இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால பரலோக பிதாவுக்கு நானும் 2வது பிள்ளைகளாக மாறிட்டோன்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். புரிஞ்சுட்டா? இப்போ புரிஞ்சவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகையினால் தான் உயிர் தெழுந்த பிறகு சொல்றார், நான் பிதாவின் இடத்துல ஏறி போகலை. எங்க போறேன்னா ஏன் அப்பாவிடத்துலையும் உங்க அப்பாவிட்டையும் போறேன். இப்போ சிஸ்டத்தை மாற்றிட்டாரு. இப்போ நம்மை பரலோகத்துக்கு பிள்ளைகளாக மாற்றிட்டார். பிள்ளைகளை மாற்றிட்டார். இப்போ கிறிஸ்தவத்தில் 2 மிகப்பெரிய கேள்விகள். நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. என்ன தான் புரியும். நான் மேலோட்டமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஒரு கடமையை தீர்க்கறதுக்காக வரல. 1 மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னு வரல. நமக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு நிச்சயத்தை விளவு பண்ணுகிற வார்த்தைகள் ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டிருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு இப்போ பெரிய சந்தேகம், நான் பிள்ளை தானாங்கிற சந்தேகம். மற்றவர்களுக்கு
பயங்கர நிச்சயம் நாக்கும் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புரியல புரியுற வரை சொல்றேன். எங்க ஊர்ல பிச்சைக்காரங்க உண்டு, உங்க ஊர்ல உண்டா? என்னை கவனிச்சுக்கிடுங்க. எங்க ஊர்ல என்னை பார்த்துக்கிடுங்க. எங்க ஊர்ல ஒரு பிச்சைக்காரங்க இருந்தாங்க. எல்லா புதன்கிழமே வருவாங்க. 10 பேர் வருவாங்கண்ணே, 10 பேர் வருவாங்க. கூட்டமாக வருவாங்க. கூட்டமாக வந்து நேராக எங்கள் வீட்டு வாசலில் வருவாங்க. வந்து அம்மானு கூப்பிடுவாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்போது எங்கள் அம்மா என்ன கொடுப்பாங்கன்னா, கொஞ்சம் அரிசி அல்லது கொஞ்சம் காசு, அதை கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு. எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு நேரம் சாப்பாடு. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்தாலும் நாங்களும் அம்மானு தான் கூப்பிடுவோம். சொல்ல போனால் என்னை விட அந்த அக்கா தான் சூப்பர் அம்மானு கூப்பிட்டா. ஹை பிச்சில் அங்கே கூப்பிட்டாலே பார்க்கணும், அம்மா. நாங்கள் லோ பிச்சில் தான் கூப்பிட்டோம் அம்மா. என்னுடைய அறிவில் 19 வருஷம் அந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் கூட இவ அம்மானு கூப்பிட்ட உடனே, தங்கச்சி இங்கே வா தங்கச்சி, அதில் கொஞ்சம் அந்த மேசையில் இருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போ தங்கச்சின்னு எங்கள் அம்மா சொன்னதே இல்லையே. ஏன்? ஏன்னு கேட்டேன். ஏன் எங்கள் அம்மா அவங்கள 19 வருஷம் வந்தாங்கங்க. சொல்ல போனா என்ன விட அது சீனியர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அது வருது. அம்மா இல்லை, வந்தாங்க, வாசல்லேருந்து வாங்கினாங்க, போயிட்டாங்க. நாங்களும் அம்மானு தான் கூப்பிட்டோம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறேன். சிலர் என்ன ரட்சிப்பெல்லாம் தேவையில்லை. அந்த பிச்சைக்காரங்கிறத விட பைபிளில் உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், நன்கொடை. இவங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, நன்கொடை. என்ன பாஸ்டர் நன்கொடை சொல்? ஆபிரகாம் ஈசாக்குக்கு சுதந்திரத்தை கொடுத்தார், இஸ்மவேலுக்கு நன்கொடையை கொடுத்தார். வீட்டில் போய் தேடி பாருங்க, ஆனால் எங்கேயாவது இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சொந்த பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் சுதந்திரத்தை கொடுப்பார். வாசல்ல இருந்து வந்து தட்டுகிறவர்களுக்கு நன்கொடைகளை கொடுப்பார். நன்கொடையை வாங்கின உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னது? அந்த அக்கா இருக்கு 2 ரூபா. அன்னைக்கெல்லாம் 2 ரூபான்னா பெரிய காசு. 2 ரூபா, 1/2 கிலோ அரிசி கொடுத்த உடனே அக்காவுக்கு பயங்கர காசு. இந்த அக்கா நினைச்சிட்டு போவோம், நல்ல அம்மாவாகணும். அக்கா வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த உலகத்தில் நன்கொடை வாங்குகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். என் கர்த்தர் சம்பாதிக்க விரும்புகிறது நன்கொடை கிறிஸ்தவர்கள் அல்ல, சுதந்திரவாளிகளை தான் என் கர்த்தர் சம்பாதிக்க விரும்புகிறார். நான் சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேல கையை தட்டி வரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சுதந்திரவாளி, நான் ஒரு சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறேன். சுதந்திரவாளி. நன்கொடை வாங்குறவங்களுக்கு கேட்டது உடனே கிடைக்கும். ஏன் தெரியுமா? இவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. இவங்க இருக்கிறது வரைக்கும் அப்பாவுக்கு தூக்கம் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு அம்மா சொல்லிச்சு, அப்பா நான் ஞானசனம் எடுக்க மாட்டேன். ஏமா பரலோகம் போண்டாமாம்மா? நான் கேட்டதெல்லாம் இயேசு எனக்கு தந்தார். என்ன தந்தார்? பிள்ளைக்கு படிப்பை கேட்டேன், படிப்பை தந்தார். நல்ல புருஷனை கேட்டேன், புருஷனை தந்தார். புருஷனுக்கு நல்ல வெளிநாட்டில் வேலை வீசாவை கேட்டேன், வீசாவை தந்தார். இதெல்லாம் நான் ஜோமணி கேட்டு வாங்கி இதெல்லாம் வாங்கின என்ன ஆண்டவர் இப்போ கைவிட்டுட்டு போய் விடுவாரா? நான் சொன்னேன், அதெல்லாம் அக்கா வாசல்லேருந்து வாங்கின நன்கொடை. பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது நன்கொடை அல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது சுதந்திரம். அவங்க கேட்டதை அவர்களுக்கு கொடுப்பார். பிள்ளைகளுக்கு அப்பா விரும்புகிறதை அவர்களுக்கு கொடுப்பார். அப்பா விரும்புகிறது எனக்கு போதும்னு சொல்லுகிறவர்கள் கை தட்டி வரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கேட்டதல்ல, என்னை அப்பா விரும்புகிறது எனக்கு போதும்னு சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சா? எனக்கு பரலோகத்தில் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இப்போ வந்தவங்க அந்த வலது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, சிலருக்கு கொட்டாயும் சேர்ந்தே வந்துச்சு. சரி, கை கிளை போடுங்க. ரெண்டாவது சொல்கிறேன், இன்னும் புரியாவிட்டால் இன்னும் சொல்லுகிறேன். அவர் நம்மை பரத்துக்கு பிள்ளைகள் ஆக்குவதற்காக அவர் செய்த பெரிய தியாகத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கிறார், சரிதானா? சிலுவையில் நிற்கிறதான நேரத்தில் கடைசியாக போர்ச்சேவகன் ஈட்டினால விழாவில் குத்திட்டார் இல்லையா? ஈட்டினால விழாவில் குத்திட்டார். என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் இருக்கு. ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. ரத்தமும் தண்ணீரும் ஒருவருடைய சரீரத்தில் எப்போ தெரியுமா வரும்? எப்பொழுது ஒரு சகோதரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அன்றைக்கு தான் ரத்தமும் தண்ணீர் வரும். இப்போவாவது நீங்க நம்பித்தான் ஆகணும். என் கர்த்தர் பரலோக தெய்வத்தால நான் பெற்றெடுக்கப்பட்ட வணக்கம். பெற்றெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு தான் பிள்ளைகள். இரத்தமும் நீரும் கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட எனக்காக அவர் செய்த தியாகத்துக்காக மிகப்பெரிய நன்றின்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பார்க்கலாம். அந்த 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 தலையையும் ஒன்று உயர்த்தி பாருங்க பார்க்கலாம். கைகளை, இருதயத்தை, தலைகளை ஒன்று உயர்த்தி அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நானுங்க பிள்ளை அல்லோ, நானுங்க. ஒரு முறை கூட நீங்க மட்டும் சொல்லுங்க, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நானுங்க பிள்ளை அல்லோ, நானுங்க. என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நம்மை நன்கு புரிந்த ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு அப்பா இருக்கிறார். நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பான்னு நான் நினைச்சுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என் பிள்ளைகளை எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டாலும், எவ்வளவுதான் என் பிள்ளைகளுடைய உள்ளத்தையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும், எனக்கு பைபிள் கொடுக்கிற பெயர் பொல்லாதவர்களாகிய நீங்கள் இல்லையா? உங்களை தகப்பனா இருக்கிறவர் இடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால், கலை கொடுப்பான மீனை கேட்டால், பாம்பை கொடுப்பான முட்டை கேட்டால், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதும் பரம பிதாவானவர், அதுக்கு என்ன அர்த்தம்? பரம அப்பாவானவர். ஏன் அங்க நம்ம எல்லாம் பொல்லாதவங்க லிஸ்டில் இயேசு கொண்டு வந்தார்னா, நம்மை விட பல மடங்கு நம்ம அப்பா ரொம்ப நல்லவர் என்பதை காட்டுவதற்காக தான் நம்மை பொல்லாதவர்கள்ங்கிற லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டேன். நம்மை விட ரொம்ப நல்ல ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறார். ரொம்ப நல்ல ஒரு அப்பா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்னால வந்து கையை உயர்த்தினா எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கைகளை உயர்த்தினா என் பிள்ளை எதுக்கு வந்து கையை தூக்குதுன்னு தெரியாதா? சிம்பிள். என்
பிள்ளைகள் சில நேரத்தில் அழுறத பார்த்தா தாய்க்கு தெரியும் என் பிள்ளை எதுக்கு அழுதுன்னு தெரியும். தூக்கத்தில் புரண்டு புரண்டு படுக்குதுன்னா பிள்ளை ஏதோ ஒரு அட்னீசியா ஃபீல் பண்ணுதுன்னு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். நமக்கே இந்த பிள்ளையுடைய வலியெல்லாம் தெரியுதுன்னு சொன்னா நம்ம உண்டாக்கின அப்பாவுக்கு சில நேரத்தில் நமக்கு ஜெபமே வராது. வாயில் பெருமூச்சு தான் இருக்கும், கண்ணில் கண்ணீர் தான் இருக்கும். நம்ம வியாகுலங்களை சொல்றதுக்கு வராது. ஆனாலும் நம்முடைய கண்ணீர் எதற்காக அழுகிறோம் என்கிறது அறிகிற ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். நம்ம பெருமூச்சு கூட அவர் ஏன்னு கேட்கிற புரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். நான் கைகளை அப்பா சமூகத்தில் வந்து கையை வேர்ச்சுனா கூட என் பிள்ளை எதுக்காக கையை வேர்ச்சுறாங்கிறதை அறிந்த ஒரு நல்ல ஒரு அப்பா இருக்கிறார். இவ்வளவு நல்ல ஒரு அப்பாவை விட்டு என்னைக்காவது தூரம் போகிறதற்கு எனக்கு தோணாதையா. ஏனென்றால் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக என்ன புரிந்து கொள்ள ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாட்டில் யாரும் பரமண்டத்தில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லி போன வேகத்தில் ரிவேஸில் வந்துடுவாங்க. ஆனால் இளைய குமாரன் தகப்பனே என்று கூப்பிட்டு நடந்து போவான். தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிக்கிற ஒரு நல்ல ஒரு அப்பா ஒருவர் இருக்கிறார். ஓடி வந்து கட்டி தழுகிறவர் ஒரு நல்ல அப்பாவாக இன்னைக்கு நமக்கு இருக்கிறார். பாருங்க, எழும்பி நின்று முழங்கால நின்று சில நேரத்தில் உங்களுக்கு பலவீனத்தினால முழங்கால நிற்க முடியாத நேரத்தில் படுத்து கிடந்து அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. என் வலியை புரிஞ்ச ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறார். நம்ம சூழ்நிலையை தெரிஞ்ச ஒரு நல்ல அப்பா ஒருவர் இருக்கிறாருங்க. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு பயங்கர பல கேள்விகளாக என்ன தெரியுமா கேள்வி? அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, இவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலை. வெளியே சொல்லாவிட்டாலும் என்னைக்கோ கேட்டிருப்போம் இல்லையா? நான் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லி கமா போட்டு செய்தியை முடிக்கிறேன்னா நாளை தொடரும். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? எங்கள் அப்பா ஒருவர் இருக்கிறார், எனக்கு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கார். என்னையே பாருங்க, இயேசு கிறிஸ்து லேகியோன் என்கிற பிசாசு பிடிகள் துரத்துவதற்காக அந்த கதரேயருடைய நாட்டுக்கு போனார். தெரியும் இல்லையா? அந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? அது லூக்கா 8 இருக்கு பாருங்க. அந்த நாட்டில் 3 பேர் ஜெபிச்சாங்க. எல்லாரும் என்னையே பாருங்க, என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். 3 பேர் ஜெபிச்சாங்க. முதல்ல பிசாசு ஜெபம் பண்றான். பிசாசு என்ன தெரியுமா ஜெபம் பண்றா? இயேசுவே, எங்களை அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளாக அனுப்பும். ஜெபத்தை கேட்டாரா? ஒன்று எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. இப்படி சுத்தப்படாது, சொல்லுங்க எஸ். உடனே என்ன சொன்னார்? போப்பான்னு சொன்னார். அந்த ஊரில் உள்ள மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்லுகிறாங்க, இயேசுவே நீர் எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டு போய்விடும். கேட்டாரா இல்லையா? உடனே போடா நான் போக மாட்டேன்னு நிற்க செஞ்சாரு. அப்படியே போகணுமா? பாய் பாய் சந்திப்போம், கிளம்பி வந்துட்டார். இன்னொரு மனுஷன் பிசாசுகள் நீங்கிச்சு பார்த்தீங்களா? பிசாசுகள் நீங்கிச்சு இல்லையா? அவன் கேட்குறான், இயேசுவே நான் உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு ஒரு உத்தரவு தாரும். அவனுக்கு என்ன சொன்னார்? நோ. நீங்கள் சொல்லுங்க, யாருக்கு தான் பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்க வேண்டும்? பிசாசுக்கா? பிசாசு என்ன கேட்டா? பன்னிக்கூட்டத்தில் போட்டா. உடனே சொல்றார் எஸ் சார், பாசிட்டிவ் ரிசல்ட். அவன் சொல்றான், பத்தியா பத்தியா ஏசு எனக்கு பதில் தர, பத்தியா பத்தியா ஏசு வேண்டாம் சொல்லி துரத்துறான் இல்லையா? அவனும் சொல்றான், பத்தியா பத்தியா எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஒருத்தன் விடுதலை அடைஞ்சவனாக, நேற்றைக்கு வரைக்கும் பிசாசு நீங்கினவனாக, கற்களினால் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினவனாக நிற்கிறவன் கெஞ்சி கேட்கிறான், நானும் உம்மோடு கூட 12+1 13 என்னையும் சேர்த்துக்கிடணும்னு சொல்லிட்டு வர்றான். பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? கேள்வி புரிஞ்சிச்சா? கேள்வி புரிஞ்சவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம்.
கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. என்ன கவனிங்க, ஏன்னு சொல்கிறேன். ஒருவேளை நான் கேட்டது கர்த்தர் எனக்கு கொடுக்கலன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் கேட்டதை விட என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்க. நான் கேட்டது நடக்காததுனால அப்பாவுக்கு என்ன பிடிக்காது என்று அர்த்தம் அல்ல, என்னை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிக்கோங்க. அவங்கள பிடிக்கும், என்ன ரொம்ப அவருக்கு பிடிக்கும். இப்போ பிடிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, நல்ல ஆர்ப்பரிப்போட சொல்லுங்க. என்ன அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டது நடக்காவிட்டாலும் அப்பாவுக்கு ரொம்ப என்னை பிடிக்கும். நான் கேட்டது ஒரு நெகட்டிவாக பதில் வந்தாலும் என்னை மறந்தார் என்ற அர்த்தம் இல்லை, அப்பாவுக்கு நான் வேணும்னு அர்த்தம். அப்பாவுக்கு நான் வேணும்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு இப்போ நைட்டு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னு சொன்னான், ராத்திரி எழுந்திருந்த அப்பா பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் நிலைமைகள் மாறும், உங்கள் இல்லாய்மைகள் மாறும், உங்களுடைய வெறுமைகள் மாறும், உங்களுடைய தரித்திரங்கள் மாறும். எல்லாரும் படி எழுந்து நிற்கலாமா? 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? தம்பி ஏன் மேஜர் பிடிங்க தம்பி. ஹல்லேலூயா. 3-4 போடணுமா? ஹல்லேலூயா. 2 கைகளை முடிஞ்சா உயர்த்தணும். ரொம்ப நேரம் உயர்த்தினா கை வலிக்கும் பாருங்க. அப்போ இப்படி கையை எப்படி விரிச்சிடணும் சொல்லணும். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை ஒரு ஆசையா பாசமா. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது சத்தமா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாரா. இயேசுவே காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை. ஓ மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா சத்தமா கரதே. உம்மை ஆராதிப்பேன், எல்லா புகழும் எல்லா கனமும்
என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் கரங்களை அசைத்து ஆஹா அல்லேலூயா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் விடுதலை வெளிப்படட்டும் ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா இயேசுவின் நாமத்தினால நல்ல கைகளை தட்டி அப்பாவை துதிங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம், ஒரு 60 வினாடிகள் கைகளை தட்டி அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, வல்லமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜனத்தின் மேல அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. கட்டுகள் அவிழட்டும், அவிழட்டும் இயேசுவின் நாமத்தில். அசுத்தாவிகள் போ வெளியே, வெளியேறு.